நமக்கு ஒரு குளுக்கோமா மற்றும் நீரிழிவு ரெட்டினோபதி என்ற நோய் கண் பார்வையில் ஏற்படும். அதை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கூற விழுகிறேன். அந்த பார்வை இழப்பை தடுக்கக்கூடிய வழிமுறைகள். அதாவது கண் பார்வை என்பது மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான வரப்பிரசாதமாகும். நம் சுற்றுப்புற உலக அறிவையும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளவும் கல்வி கற்கவும் வேலை செய்யவும் பார்வை முக்கிய பங்காற்றுகிறது. ஒரு குழந்தையின் வளர்ச்சியிலும் பெரியவர்களின் சுயநினைவு மற்றும் தன்னம்பிக்கையிலும் பார்வை அத்தியாவசியம். நல்ல பார்வை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு பாதுகாப்பான வாழ்விற்கும் அடித்தளமாக உள்ளது. அதனால் பார்வையை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். கண் பார்வையை மெதுவாக கெடுத்து அறிகுறிகள் இல்லாமல் பார்வை முழுவதையும் பாதிக்கும் 2 முக்கிய நோய்கள், ஒன்று குளுக்கோமா மற்றும் இன்னொன்று நீரிழிவு ரெட்டினோபதி. இவை இரண்டும் சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் பார்வை இழப்பை தடுக்கலாம். இது குறித்து ஒரு மருத்துவமனையில் கூறியிருப்பதாவது பின்வருமாறு. குளுக்கோமா என்பது கண்ணீர் அழுத்தம் அதிகரிப்பதால் பார்வை நரம்பு பலவீனமாவதால் ஏற்படும் நிலை. இது சைலண்ட் தீஃப் ஆஃப் சைட், அதாவது சைலண்ட் தீஃப், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண் பார்வை குறைந்துவிடும் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் தெரியாமல் பக்கவாட்டு பார்வை மெதுவாக குறைந்துவிடும். ஆபத்து காரணிகள்: 40 வயதுக்கு மேல் குடும்ப வரலாறு, நீண்ட கால ஸ்டெராய்டு மருந்துகள், உயர் கண் அழுத்தம், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம். அறிகுறிகள்: இவை ஆரம்பத்தில் இல்லை. இந்த குளுக்கோமாவில் பக்கவாட்டு பார்வை குறைவு, கடைசியில் மைய பார்வை பாதிக்கும். தடுப்பு: 40 வயதிற்கு மேல் வருடத்திற்கு ஒரு முறை கண் பரிசோதனை, கண் அழுத்தம், அதாவது IOP என்ற கண் அழுத்தம் அளவீடு, OCT விஷுவல் ஃபீல்டு பரிசோதனை, மருத்துவர் கூறிய கண் சொட்டு மருந்துகள் முறையாக பயன்படுத்துதல் நாம் வேண்டும். 40 வயதுக்கு மேலாக. ஸோ 40 வயசுக்கு மேலே நம்ம ஐயை ரெகுலராக செக் பண்ணிக்கணுங்க. 3 மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கணும். வருடத்துக்கு 2 முறை கம்பல்சரியா செக் பண்ணணுங்க. நீரிழிவு ரெட்டினோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதி. அடுத்ததாக குளுக்கோமா பத்தி பேசணும். அடுத்தது நீரிழிவு ரெட்டினோபதி பத்தி பேசுறோம். டயபெட்டிக் ரெட்டினோபதி என்பது நீரிழிவு நோயால் கண் பின்புறம் உள்ள ரெட்டினாவில் இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுவதால் ஏற்படும் நிலை. யாருக்கு அதிக ஆபத்து? 5 ஆண்டுகளுக்கு மேலாக நீரிழிவு நோய் உள்ளவர்கள், சர்க்கரை டிசீஸ் உள்ளவங்க, கட்டுப்பாடு இல்லாத இரத்த சர்க்கரை, பிளட் சுகர், உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், கர்ப்பகால நீரிழிவு போன்றவைகள் இது உள்ளவர்கள் அதிகமாக இந்த ரெட்டினோபதி டிசீஸால் பாதிக்கப்படுவார்கள். அறிகுறிகள்: ஆரம்பத்தில் இல்லை, மங்கலான பார்வை, கரும்புள்ளிகள், புளோட்டஸ், திடீர் பார்வை குறைவு. இதை தடுக்க வேண்டிய முறைகள்: HbA1c கட்டுப்பாட்டில் வைத்தல், ஆண்டுதோறும் டைலேட்டட் ஃபண்டஸ் பரிசோதனை, தேவையான போது லேசர் சிகிச்சை, anti-VEGF இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். சர்க்கரை நோயினால் கண்களில் ஏற்படும் பாதிப்பினை கட்டுப்படுத்த 4 சிறிய செயல்முறைகள். நம்பர் 1, சர்க்கரையை பொறுத்தமட்டில் நாம் எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பது முக்கியமல்ல, என்ன சாப்பிடுகிறோம் என்பதுதான் முக்கியம். அதனையும் சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்ள வேண்டும். உணவு நேரம் ஒழுங்காக இருந்தால் மருந்து நேரமும் தவறாது. மருந்துகளை சரியான நேரத்தில் உட்கொள்ள வேண்டும். 2வது, மருந்துகளை சரியான நேரத்தில் உட்கொள்ள வேண்டும். 3வது, வாழ்க்கை முறையை நெறிப்படுத்த வேண்டும். அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம சேஞ்ச் பண்ணணுங்க. தினமும் 45 நிமிடங்கள் உடற்பயிற்சி மிகவும் அவசியம். அதை தவிர புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் இருந்தால் குறைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது நிறுத்திவிட்டால் மிகவும் நல்லது. குடிப்பழக்கத்தையும் புகைப்பழக்கத்தையும் நிறுத்திவிட வேண்டும். நம்பர் 4, குறிப்பிட்ட நேரத்தில் மருத்துவர்களிடம் ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் கண்களை பற்றி. இந்த 2 நோய்களும், குளுக்கோமா மற்றும் நீரிழிவு ரெட்டினோபதி நோய்களும் ஆரம்பத்தில் அறிகுறி தராமல் இருப்பதால் பலர் பார்வை குறைந்த பிறகே மருத்துவரை அணுகின்றனர்.
ஆனால் இவை இரண்டும் முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை எடுத்தால் பார்வை இழப்பை பார்வை நன்றாக இருக்கிறது என்பது கண்ணலம் நன்றாக இருக்கிறது என்பதில்லை. 40 வயதுக்கு மேல் இருந்தால் வருடாந்திர கண் பரிசோதனை செய்ய அவசியம். இயர்லி ஒன்ஸாவது ஐ டெஸ்ட் பண்ணணுங்க. நீரிழிவு நோயாளிகள் பார்வை குறைவு இல்லாவிட்டாலும் ஆண்டுதோறும் ரெட்டினோ பரிசோதனை செய்ய வேண்டும். மருத்துவர் கூறும் சிகிச்சையை நிறுத்தாமல் தொடர வேண்டும். கண் பார்வை வாழ்க்கையின் ஒளி, விழிப்புணர்வே பார்வை இழப்புக்கு எதிரான முதல் மருந்து. ஸோ விஜிலண்ட் அவேர்னஸ், அதுதான் பார்வை இழப்புக்கு எதிரான முதல் மருந்து. ஸோ தடுப்பு, பரிசோதனை மற்றும் சரியான சிகிச்சை பார்வை இழப்பை தடுக்க 3 முக்கிய ஆயுதங்களாகும். ஸோ இதை பற்றி குளுக்கோமா மற்றும் நீரிழிவு ரெட்டினோபதி பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்தது ஒரு கண் பராமரிப்பு சார். கண்களில் தூசி விழுந்தால், நம்ம சார் வர்ற வரைக்கும் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நான் அதை சொல்றேன் சார். மாஸ்டர் சொல்றாங்க. கண்களில் தூசி படும்போது கண்களை நாம் பொதுவாக தேய்த்து விடுகிறோம். ஸோ அவ்வாறு தேய்க்கும் போது நம் கருவிழியில் உள்ள முதல் அடுக்கான எபிதிலியம் அடுக்கு காயமடைகிறது. இவ்வாறு ஏற்படும் காயம் எபிதிலியம் அடுக்கின் மறுவளர்ச்சியில் 24 மணி நேரத்தில் தானாகவே சரியாகி விடுகிறது. இதனால் அதிக அளவு பாதிப்பும் எதுவும் ஏற்படாது. ஆனால் இந்த கருவிழி முதல் அடுக்கு தொற்று கிருமினால் பாதிப்படையும் போது கருவிழியில் புண் ஏற்படுகிறது. பொதுவாக புஞ்சை, பாக்டீரியா, அக்கன்தபிமா வகை தொற்றுகளால் அதிக நோய்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதிக நோயாளிகள் கருவிழி புண்ணை ஆரம்ப நிலையில் இருக்கும் போதே கண் மருத்துவரிடம் பரிசோதித்து சிகிச்சை பெற வேண்டும். அப்படி செய்வதனால் அதிக அளவு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும். கண்களுக்கு நாட்டு மருந்து பயன்படுத்துவதால் தான் கருவிழி புண் அதிகமாகும். அதனால் கண்களுக்கு ஜென்ரலா தாய்ப்பால்லாம் விடுவாங்க. ஸோ கண்களுக்கு தாய்ப்பாலை விடுவதையும் இலைச்சாறு ஊற்றுவதையும் அந்த மாதிரி பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் டாக்டர்கள். ஸோ விவசாய தொழில் சார்ந்தவர்களுக்கு பூஞ்சை வகை தொற்றுகளால் ஏற்படும் காளான் கருவிழி புண் உருவாக அதிக வாய்ப்புள்ளது. கருவிழி ஒட்டு கண்ணாடி சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருப்பவர்களுக்கு பாக்டீரியா அல்லது அக்கன்தபிமா வரை தொற்று கருவிழி புண் உண்டாக வாய்ப்புள்ளது. கண்களில் மண், தூசி போன்ற வெற்று பொருட்கள் பட்டவுடன் கண்களை தேய்க்கக்கூடாது. சுத்தமான நீரால் நன்கு கழுக வேண்டும். கண்களை கழுவணுங்க. எல்லா விதமான வேற்று பொருளும் கண்களை கழுவும் போது வெளிவராது. பிசிறு, வெடிமருந்து போன்றவை ஊசி மூலமாகவோ பஞ்சு மூலமாகவோ மருத்துவரால் நீக்கப்பட்டு வருகிறது. எனவே வேற்றுப்பொருள் விழுந்தவுடன் கண் மருத்துவரை நாம் உடனே ஆலோசித்து அதற்குரிய தீர்வு காண வேண்டும். இவ்வாறு செய்தால் கருவிழிப்பு ஏற்படுவதை தடுக்க முடியும். நான் இப்பொழுது சிறிது நேரம் என்னுடைய கருத்துக்களை சொன்னேன் ரிகார்டிங் குளுக்கோமா, நீரிழிவு ரெட்டினோபதி மற்றும் கண்களில் தூசி விழுந்தா பற்றி. நன்றி.